ஐயா வணக்கம் ஐயா. இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஏஐ வந்துருச்சு சரிங்களா. இந்த ஏஐ வந்ததுனால ஐடி ஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய இழந்துட்டாங்க. இப்போ இன்றைய சூழ்நிலையில் சுந்தர் பிச்சை கூட என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் விருப்பப்பட்டால் விருப்ப ஓய்வு எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க சரிங்களா. ரைட், இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிடத்துறையில் ஏஐ வந்துச்சுன்னா ஏற்கனவே ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருமா, இது ஒரு கேள்வி. அந்த ஒருவேளை வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்கன்னா மக்கள் அந்த நேரத்தில் ஏஐ மூலமாக தான் ஜாதகம் பார்ப்பாங்களா, இல்லை அவங்களுடைய பலன் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லிடுங்க ஐயா. நல்ல கேள்வி, அது இந்த காலத்துக்கு ஏற்ற கேள்வி. இப்போது இதற்கு பதில், இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் தொழிலில் ஏஐ வந்ததுனால் நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள் என்று சொன்னீங்க. எல்லோரும் வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலை. உங்கள் வார்த்தையை நான் கவனித்தேன். நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள். அப்போ அதில் பாதி பேர் வேலை வாய்ப்பை இழந்தார்கள், மீதி பேர் அங்கேயே இருக்கிறாங்களே. அப்போ அங்கேயே இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதில் இப்போது அந்த ஏஐ என்ன செய்ய முடியாதோ அதையும் செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் அங்கே தான் இருப்பாங்க. இந்த ஏஐ என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும்னா அவங்க வெளியே போகிறாங்க. இதே தாங்க நம்ம ஜோதிடத்துலேயும். இப்போ ஏஐ இங்கே என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஜோதிடத்தை கணிக்கக்கூடிய வேலையை ரொம்ப திறமையாக பண்ணோம். நீங்கள் ஒரு காலத்திலேயே வச்சுக்கங்க, ஒரு ஜாதகத்தை கணித்து நோட்டு எழுதி அதுக்கெல்லாம் அப்படியே கலர் போட்டு பென்சில் போட்டு அந்த கட்டம் போட்டு அழகாக எழுதி கொடுக்கறதுக்கு 6 மாதம் எடுத்த ஜோதிடர்லாம் இருக்கார். அந்த நோட்டை கொடுத்து அந்த காலத்தில் 500 ரூபா வாங்கினவரை பார்த்துருக்கோம். இப்போ யாராவது அதை கணித்து நோட்டு எழுதுகிற வேலை இருக்கான்னா இல்லை. ஏன் வந்துருச்சு? சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சு, இப்போ இந்த கணித்தல் அப்படிங்கிறத சுலபமாக வந்து போச்சு. அப்போ அதே போல் இந்த ஏஐ வந்துட்டால் என்ன பண்ணோம்னா, இந்த ஜோதிட கணக்குகள் போடுறது இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், சுலபமாக அது செய்துவிடும். இப்போது இந்த ஜோதிடத்தை கணக்கை மட்டும் போட்டுட்டு பலன் சொல்வதற்குரிய விதிகள்லாம் சரியாக தெரியாமல் அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்த ஜோதிடர்களும் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. அது ஜோதிடத்தை கணிச்சிருவாங்க, ஜாதகத்தை கணிச்சிருவாங்க, பலன் சொல்கிறதுல ஆழமாக அதை சென்று பார்க்க தெரியாது. அவங்களும் இன்றைக்கி பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஏஐ வந்துச்சுன்னா என்ன ஆகணும்னா, இந்த மேலோட்டமாக சொல்லக்கூடிய பலன்கள், அந்த விதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களும் ஏஐயே சொல்லிடும். அவங்கவுங்க வீட்டில் உட்காந்தே பார்த்துருவாங்க. அப்போ இந்த ஜோதிடத்துறையில் சாதாரணமாக சும்மா ஏனோதானான்னு ஜோதிடம் அப்படின்னு கற்றுக்கிட்டு ஜோதிடத்துறையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் காணா போயிடுவாங்க. அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான், அவங்களாம் காணா போயிடுவாங்க. இன்னொன்று, இப்போது நல்ல அதில் அனுபவமாக அதை ஆழமாக பார்க்கக்கூடிய திறன் வாய்ந்து இருக்கிறவங்க அதில் சில பேர் பிரபல்யமாக வெளியில் தெரிகிறாங்க, சில பேர் ரொம்ப ஆழமாக பார்ப்பாங்க, வெளியிலே தெரியாது. ரொம்ப அவங்கள்ட்ட அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் போய் பார்ப்பாங்க. ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னம்னா, இந்த ஏஐயில் மேலோட்டமாக பலனை பார்த்து அதில் நிறைய மைனஸ் வரும், அதில் நிறைய கெட்ட பேர் வரும். இதுக்கப்புறம் மக்கள் அந்த அனுபவம் வாய்ந்த நல்ல பலனை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஜோதிடரை தேடக்கூடிய காலம் இப்பொழுது வரப்போகிறது. அப்போ இந்த ஏஐ நமக்கு என்ன செய்ய போகுது, நல்ல ஜோதிடர்களுக்கு நல்ல காலத்தை கொடுக்க போகிறது. சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்கெல்லாம் வீட்டுக்கு போகக்கூடிய நிலை தான் வரப்போகுது. ஆக சாஃப்ட்வேராக இருந்தாலும் அப்படி தான், அங்கேயும் என்ன ஆக போகுது, ஏஐ வந்ததுனால நல்ல திறமையை வளர்த்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள், திறமை வளர்த்து கொள்ளாதவர்கள் வெளியே போயிடுறாங்க. ஜோதிடத்துறையிலும் இனிமேல் இப்போல்லாம் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த நல்ல குவாலிட்டியான ஜோதிடர்கள் மட்டும் நிற்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஏஐ கொண்டு வந்துவிடும். அதனால் அவரவர்கள் ஆழமான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஏஐ செய்ய முடியாத, பார்க்க முடியாத இடத்தை பார்க்கக்கூடிய திறன் நமது 6வது அறிவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏஐனுடைய அறிவு கொஞ்சம்தான், அதைவிட என்னுடைய 6வது அறிவு என்பது அதிகம். அது இறைவன் கொடுத்தது, இது மனிதன் கொடுத்தது. இதை புரிந்து கொண்டு நமது ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொண்டால் நம்மை தேடி வரக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். நல்ல குவாலிட்டியான ஜோதிடர்கள் இனிமேல் புகழ் பெறுவார்கள்.
சாதாரணமாக இருப்பவர்கள் அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று தான் நான் உணர்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பாக வந்து சொன்னீங்க. நன்றி ஐயா.